அப்ப எந்த ஒரு காரியத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்தை குறித்து ஆண்டவருடைய கிருபையினால அடியேன் தியானிக்க பழகிறேன். எனக்கு இப்பொழுது ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால், நாம் இவ்வளவு நாள் ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்ளாமல் இருந்து விட்டேமேன்னு ஒரு அங்கலாய்ப்பு எனக்குள்ள இருக்குது. அதுபோல நன்மை செய்வதை குறித்து எனக்கு ஆண்டவர் கற்றுத் தருகிறார். நன்மை செய்வதை குறித்து பைபிள்ல இப்படி இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படும் பொழுது எனக்கு இப்பொழுது அதை குறித்து விசுவாசம் வருகிறது. இப்பொழுது நன்மை செய்யவும் கர்த்தர் எனக்கு கிருபை தருகிறதை பார்க்கிறேன். அல்லேலூயா. விசுவாசம் எனக்குள்ள எப்பொழுது வருகிறது? வேதத்தில் யார் யாரெல்லாம் எப்படி விசுவாசித்தார்கள் என்பதை தியானிக்கிற பொழுது, அதை கற்றுக்கொள்ளுகிற பொழுது எனக்குள்ள விசுவாசம் உருவாகிறது. எனக்குள்ள அந்த விசுவாசம் வளர்கிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு காரியத்தை குறித்து நீ அறிந்திருக்க வேண்டும், நீ கற்றுக்கொள்ள வேண்டும். பக்கத்துல அப்படி சொல்லுங்க, ஒரு காரியத்தை குறித்து அறிந்திருந்தால் மட்டும்தான் நீங்க விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இதைத்தான் யோவான் 8:32 இயேசு சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஒரு காரியத்தை குறித்து அறிவு வரும் பொழுதுதான் நமக்குள்ள விசுவாசம் வரும். இயேசுவை நம்ம விசுவாசிக்கணும், சும்மா விசுவாசமா? இயேசுவை குறித்து நாம் கேள்விப்பட்டோம், இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை நாம் என்ன செய்தோம்? அறிந்து கொண்டோம், கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொள்ள போய் தான் நாம் அவர் மேல் என்னத்தை வைக்கிறோம்? விசுவாசத்தை வைக்கிறோம். எந்த அளவுக்கு நாம் இயேசுவை அறிந்து கொள்ள தேவ வார்த்தை அறிந்து கொள்ள தேவ வார்த்தை கற்றுக்கொள்ள நம்முடைய விசுவாசம் மூன்று கட்டப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை வந்தோன்னு ஓடி போயிருந்தாங்க. ஏன் ஓடி போயிறாங்கன்னா, இயேசுவை குறித்து சரியான அறிவு அவர்களுக்குள்ள இல்ல. ஏன் தேவனை சிலரால நேசிக்க முடியல? ஏன் நேசிக்க முடியலன்னா, இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எனக்காக என்னென்ன செய்திருக்கிறார் என்ற அறிவு நமக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ள விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகும் பொழுது நாம் அவரிடத்தில் அதிகமாக என்ன செய்ய ஆரம்பிப்போம்? அன்பு கூட. இப்ப நீங்களே இருக்கிறீங்க, ஒரு மனிதன் உங்களால எப்ப அன்பு கூற முடியும்? அந்த மனிதனோடு கூட தங்கி இருந்து அந்த மனிதனை நீங்க எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் அந்த மனிதன் மேல உங்களால விசுவாசம் வைக்கவும் முடியும், அன்பு கூறவும். உண்மையா இல்லையா? யாருன்னே எனக்கு தெரியாது, அந்த மனிதனை என்னால நம்ப முடியுமா? தெரிந்தவர் டெல்லியில இருந்து ஒரு நபர் வருகிறார், நீங்க நம்புவீங்களா முழுசா? நம்ப அந்த நபரை குறித்த அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப சீசர்கள் கேட்கிறாங்க, எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஜெபத்து குறித்த அறிவு இல்ல. இப்பதான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க அவர்களுக்கு என்ன செய்யறனா கற்றுத்தர. பரமண்டலத்தின் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்த படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும். அப்ப இயேசு கிறிஸ்து ஜெபிக்க ஏன் கற்றுக் கொடுத்தார்னா, ஜெபித்தாதான் தேவ ராஜ்யம் இந்த பூமிக்குள்ள வரவே. ஏனென்றால் இந்த பூமி சாத்தானுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கு, பாவத்தின் கையில கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த உலகத்துல ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், அந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் விடுவிக்கப்பட வேண்டுமானால், உங்க வாழ்க்கையில தடைகள் மாற வேண்டுமானால் சபை ஜெபிக்கும் பொழுது மட்டும்தான் கர்த்தர் செயல்படுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அந்த உலகத்துல பாவம் பெருகிற பொழுது யாராவது பரிந்து பேசி ஜெபிக்க மாட்டாங்களா? திறப்பில் நிற்க மாட்டாங்களா? திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனிதனை தேடின ஒருவனையும் காணேன் என்று அங்கலாய்க்கிறவரை கர்த்தர் ஏன் வந்திருக்கிறார் நினைக்கிறீங்க? நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய முடியும்னா, ஒன்னு ரட்சிப்பை தர முடியும், இல்லாவிட்டால் தேவனை கோபாக்கனை இறங்குனதை தடை பண்ண முடியும். நீங்க ஜெபிக்காவிட்டால் தேவன் செயல்பட. அதனாலதான் ஆண்டவர் ஜெபிக்க